ஜெய் ஸ்ரீராம். காதலுக்கு இதைவிட விளக்கம் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. மிதிலை திருவிழா கோலம் கொண்டிருந்தது. மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. 63 திருவிழா போலல்லவா இருக்கின்றது கூட்டம். அவரிடம் நான் சொல்ல, எப்பவும் போல் தொணத்தொன்னு பேசாமல் அங்கே பார். அவர் காட்டிய திசையில் பார்த்தேன். ஒரே மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம். எதை பார்க்க சொல்கிறீர்கள்? அங்கே பார். ராமன் தெரியவில்லை? அருகில் இளைய பெருமாள். மக்கள் கூட்டத்தின் நடுவில் நான் கண்களால் துளாவி பார்க்க ராம தரிசனம் கிடைக்க சொல்லி மாளா மகிழ்ச்சி. கைகளால் உடனே கன்னத்தில் போட்டுக்கொண்டேன். யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு தரிசனம்? மனதிற்குள் சொல்லிக்கொண்டேன். திடீரென்று ஒரே சலசலப்பு. என்ன ஆச்சு? பக்கத்தில் இருந்த ஒருத்தர், அரண்மனை உட்பரிகளிலிருந்து பூப்பந்து விழுந்து விட்டதாம். ராஜகுமாரி சீதை விளையாடி கொண்டிருந்த பந்தாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்குள் அங்கே வா, ராம தரிசனம் நன்றாக கிடைக்கும் என்று சற்று மேடான பகுதிக்கு என்னவர் அழைத்து சென்றார். ஆமாம், இங்கிருந்து பார்த்தால் ராமன் கைகளால் பூப்பந்துடன் இருப்பது தெரிகிறது. மீண்டும் கைப்பூ வணங்கிக் கொண்டேன். உப்பரிகள் பார் சீதை. இவர் சொல்ல பார்த்தால் அருமையான திவ்ய காதல் நாடக அரங்கேற்றத்தை காணும் பேறு கிடைத்தது. ராமன் தோள் மேல்தான் அந்த பூப்பந்து விழுந்திருக்கிறது. யார் போட்டிருப்பார்கள் என்று கையில் பந்துடன் சுற்றுமுற்றும் பார்க்கிறான் ராமன். யார் என்று புரிவதற்குள், நீலமாலை உன்னால் தானடி, நீ சரியாக போட்டிருந்தால் இப்படி ஆகியிருக்குமா என்கிற குரல் வந்த திசையில் பார்க்கிறான். அரண்மனை உப்பரிகளிலிருந்துதான் இந்த பந்து விழுந்திருக்கிறது என்று ராமனுக்கு புரிய அண்ணாந்து பார்க்க, சீதையோ யார் மேல் பந்து விழுந்ததோ என்கிற அச்சத்துடன் கீழே பார்க்க, இருவர் கண்களும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. இதுவல்லவோ கண்டவுடன் காதல். இருவர் கண்களும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. இதுவல்லவோ கண்டவுடன் காதல். அத்தோடு நிற்கவில்லை. இருவர் கண்களும் ஒன்றை ஒன்று கவிக்கொண்டன. இருவரும் பார்த்து கொண்டால் சற்றென்று பார்வை நகர சாத்தியக்கூறிகள் அதிகம். அதனால்தான் கம்பர் இருவர் பார்வைகள் கவிக்கொண்டன என்று சொல்லிவிட்டார். பார்வைகள் விடுபடவே இல்லையே. ஆமாம், நேரே பார்த்தால் போல இப்படி விரிவாக சொல்கிறாயே என்று கேட்க வேண்டாம். கம்பன் வரிகளை படுத்தால் உங்கள் கற்பனை தானாய் இந்த கற்பனை தானாய் உங்கள் மனக்கண்ணிலும் விரிந்து விடும். அதற்கு நான் கேரண்டி. அதற்குள் நீலமாலை ராஜகுமாரி, என்ன ஆச்சு? ஏன் அங்கேயே நின்று கொண்டு பார்க்கிறாய் என்று கேட்க, ராஜகுமாரி மீண்டும் மீண்டும் சீதையின் தோழிகள் கூப்பிட்டாலும் சீதை திரும்பவே இல்லையே. அவள் பார்வையைத்தான் ராமன் திருடிக்கொண்டு விட்டானே. பார்வையை மட்டுமல்ல, சீதையின் இதயத்தையும் அல்லவா திருடிவிட்டான். அண்ணலும் நோக்கினாள், அவனும் நோக்கினாள். காட்சியை என்னமாய் படமெடுத்திருக்கின்றார் கம்பர் பாருங்கள். என்னரும் நலத்தினால் இணையல நின்றுளே, என்னரும் நலத்தினால் இணையல் நின்றுளி, கண்ணொடு கண் இணை கவ்வி, ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அழகின் எல்லை இதுதான் என்று நினைப்பதற்கும் அரிய அழகுடைய சீதை நின்றபொழுது ஒருவர் கண்ணோடு மற்றொருவர் கண்கள் கவர்ந்து பற்றி கொண்டு ஒன்றை ஒன்று கவர்ந்து உண்ணவும் இருவரது அறிவும் நிலை பெற்று இருக்காமல் ஒன்றை ஒன்று கூடி ஒன்றுபடவும் ராமனும் சீதையை பார்த்தான். சீதையும் ராமனை பார்த்தாள். எத்தனையோ தடவை இந்த காட்சியை பற்றி படித்தாகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். எத்தனை முறை படித்தாலும் திகட்டாத தெல்லமுது. நிறைய முறை படித்தாச்சு என்று சொல்லிக்கொண்டே படித்துவிட்டீர்களே. அதுதான் கம்பரின் கைவண்ணம்.